வணக்கம். இஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் ரொம்ப அவசரமாக கூட்டப்பட்டு முடிச்சிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. அவசரமான செயற்குழு கூட்டம். இதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் 2-3 வாரமாக நேர்காணல் நடந்தது. அதில் மாவட்ட செயலாளர்கள், மற்றபடி போட்டியிட்ட நாடாளுமன்ற அந்த வேட்பாளர்களாக போட்டியிட்டவங்க, மற்றபடி பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஒரு 8-9 பேர் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி செயற்குழு கூட்டத்தில் ஏகப்பட்ட பேர் உள்ளவங்க அங்கேயும் கலந்துக்கிட்டாங்க. அது நேர்காணலாக நடந்து முடிஞ்சது. அதுக்கு பின்னால சொல்லிட்டாரு ஸ்ட்ராங்காவே. அதாவது ஒரு டோட்டலா பார்க்கக்கூடிய சமயத்துல அந்த செயற்குழு கூட்டத்தின் அடிப்படை, அந்த நேர்காணல் அடிப்படையில என்ன ஒரு முடிவு எட்டப்பட்டதுன்னா, ஒரே வார்த்தை, எல்லா அதிமுகவினரும் சரியாக செயல்படவில்லை, நம்பர் 1. மற்றபடி வரக்கூடிய காலங்கள்ல அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது. நடந்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவோம். மற்றபடி டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. இதுதான் முடிவு எடுக்கப்பட்டது. இதுதான் அங்கு பேசப்பட்டது. அப்புறம் கூட்டம் கலைக்கப்பட்டது. அப்புறம் திடீர்னு 2 நாளைக்கு முன்னால அவசர செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்காரு எடப்பாடி தலைமையில. அதுல ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இந்தாப்பா யார் பேசுறாலும் சரி, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை பத்தி பேசவே கூடாது. திடீர் தடை ஆரம்பமே. அப்புறம் என்ன பண்ண முடியும்? மாவட்ட செயலாளர்கள், அது இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அதுதான் விஷயமே. அது எடப்பாடிக்கு புரியாமல்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் தன் நிலைப்பாட்டின் அடிப்படையில் கட்சி கொண்டு போகலாம், ஜெயலலிதாவை போன்று அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். ஆமா, இது அவருடைய நிலைப்பாடு. ஆனா தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா வேறு மாதிரியாக இருக்கிறது. அதான் ஒரு பகிரங்கமான ஒரு தகவல். செயற்குழு கூட்டம், இந்த அவசர குழு கூட்டத்திலே அதான் முடிவெட்டப்பட்டிருக்கு. அதான் பேசப்பட்டிருக்கு. பொதுவாக கொங்கு மண்டல நிர்வாகிகள், மற்றபடி தென் மாவட்ட நிர்வாகிகள்லாம் பேசி என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரே வார்த்தை, கடைசியில ஒரே டாக்ல முடிச்சிட்டாங்க. அதாவது சரியான முடிவு எடுக்கணும், மற்றபடி தொண்டர்கள் கட்சி நலன்படி அந்த முடிவு இருக்கணும், ஏன்னா மற்றபடி கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை தன்னை மட்டுமே முன்னிறுத்தாத ஒரு நிலைமை இருக்க வேண்டும். கட்சி தலைமை தன்னை மட்டுமே முன்னிறுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்து. கட்சி தலைமை தன்னை மட்டுமே முன்னிறுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆமா, தன்னை கூட்டணி அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட தன்னை மட்டுமே அப்படிங்கிற எடப்பாடியை தான் குறிக்குது. அந்த இடத்துல தன்னை மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இனிமே பேசக்கூடாது. மற்றபடி பொதுவான ஒரு கருத்துங்கிற கான்செப்ட்ல அதை திருப்பி அங்கதான் வரும். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அம்மையாரை சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா கட்சி பெருசா வளரும், நம்மளும் பெருசா வளர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல அன்னைக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மட்டும் இன்னொரு விஷயம், சிவகங்கையில அதே செயற்குழு கூட அந்த அதே நாள் மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. அதாவது அதிமுக செயற்குழுவா, அதிமுகவின் புதைக்குழுவா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம். கம்ப்ளீட் தொண்டர்களுடைய வெளிப்பாடு என்னங்கிறது துண்டா இதன் மூலமா தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா எடப்பாடி தான் அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் தன்னுடைய நிலைப்பாடு மாறி போயிடும். அவருக்கு துண்டா தெரியும், இந்த 3 பேர்த்தையும் சேர்த்தோம்னா அப்ப எடப்பாடிக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதன் அடிப்பாட்டுல கடைசியில என்ன பண்ண முடியும்? தன்னுடைய நிலைப்பாட்டிலேயே தான் கட்சியை கொண்டு போவேன் அப்படிங்கிற கான்செப்ட். அப்புறம் எதுக்கு தொண்டர்களை கூட்டிக்கிட்டு செயற்குழு கூடக்கூடிய அவரே முடிவெடுத்து அவரே போயிட வேண்டியதானே? அதைத்தான் இங்க சொல்றாங்க. முதல்ல கட்சி தலைமை தன்னை மட்டுமே முன்னிறுத்திக் கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில சிவகங்கைக்குள்ள போஸ்டர் ஒட்டிட்டாங்க. அதாவது சிவகங்கை அடிமட்ட தொண்டர்கள் அப்படிங்கிற பேர்ல அதிமுகவின் செயற்குழுவா இல்ல அதிமுகவின் புதைக்குழுவா, கரன்சியா, கழகமா, 2026 வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமா, மனசாட்சியுடன் முடிவெடுங்கள். இப்படிக்கு அதிமுகவின் சிவகங்கை அடிமட்ட தொண்டர்கள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம்.
இது ஒண்ணுலயே வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பொதுவா தொண்டர்களை மதிக்காத கட்சி இனி என்னுமே வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் விளங்காது. பாமக பாருங்க, என்னென்னமோ முடிவெடுத்தாங்க. தாட்டு பூட்டு தெக்கால வடக்கால அப்படின்னு முடிவெடுத்தாரு. நைட்டு வரைக்கும் அதிமுக அப்படின்னாரு. விடுந்தது பாஜகவுக்கு போயிட்டாங்க. கடைசி வரை தொண்டர்கள் வந்து அந்த பாமகவுக்கு உறுதுணையா இன்னைக்கு இருந்துட்டு தான் இருப்பாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ராமதாசனுடைய நிலைப்பாடு, அன்புமணி ராமதாசனுடைய நிலைப்பாடெல்லாம் வந்து தொண்டர்களுக்கு பிடிக்கல. ராமதாஸாவது வந்து அதிமுக கூட்டணி சேர்ந்தலாத்துக்கு முடிவு எடுத்துட்டார். அதற்கு அன்புமணி ராமதாஸ் ஒப்புக்கொண்டதாக தகவல். ஒரே நைட்டு கம்ப்ளீட் பணால் நம்ம சுக்குநூறாக உடைஞ்சிருச்சு. எடப்பாடியும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டாரு. 10% கொடுக்கன்னு சொல்லி போட்டு அவ்வளவு 2021 ரொம்ப வேகமா இருந்தாங்க பாமகவும் அதிமுகவும். கடைசியில் அந்த இடஒதுக்கீடு பணாலும் 2024 நாடாளுமன்றத்தில் கூட்டணியும் பணால் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தொண்டர்களுடைய நிலைப்பாடை நம்ம பார்க்கணும். பாமகவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்த ஒரு கட்சி இன்னைக்கு. காரணம் தொண்டர்கள் வகையில் எல்லாமே நாங்க தான் முடிவெடுப்போம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதுக்கு தொண்டர்கள், அப்புறம் எதுக்கு செயற்குழு கூட்டம், மாவட்ட தலைவர்கள் கூட்டம், அப்புறம் ஒன்றியம் வட்டம் எதுக்கு இருக்கு? புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க வந்து ஊன்றி கவனிப்பாங்களா இல்லையா? நம்முடைய நிலைப்பாடுக்கு வந்து கட்சி வரல அப்படின்னா அப்ப அந்த கட்சி நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு தொண்டன் வந்தா அப்படின்னா கட்டாயம் ஓட்டு விழாது. நீ என்ன கத்துனாலும் சரி, என்ன கட்டுக்கிட்டா பணம் கொடுத்தாலும் சரி, நேரா போவான், ஏதோ ஒரு கட்சி குத்திக்கிட்டே வருவான். அப்புறம் அவன் விருப்பப்பட்ட கட்சி தான் அங்க ஆட்சிக்கு வரும். இதுதான் நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தொண்டர்கள் வந்து எடப்பாடி தலைமையை விரும்பவில்லை, அல்லது இந்த டிடிவி ஓபிஎஸ் சசிகலாவை சேர்த்து சொல்லி பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செயற்குழு கூட்டத்தை ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, அவங்கள பத்தி 3 பேர்த்த பத்தி பேசவே கூடாது அப்படின்னு. அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்புறம் கடைசியாக அவங்க தொண்டர்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு தலைமை விலக வேண்டும் அப்படிங்கும்போது அப்ப தெரிஞ்சு போச்சு எடப்பாடிக்கு மதிப்பில்லை. ஆமா, இதை வந்து உணர்ந்து கொண்டு எடப்பாடி செயல்பட்டார் என்றால் வரும் காலங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி எப்படிப்பட்ட கட்சியோடு கூட்டணி சேர்ந்தாலுமே சரி தோற்கத்தான் முடியும். அது வந்து எடப்பாடிக்கு தெரியும். அந்த செயற்குழு கூட்டம், அவசர செயற்குழு கூட்டத்துல A to Z நிறைய பேர் முக்கியமான முன்னாள் பிரமுகர்கள், மற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க. கலந்தாலுமே கூட எடப்பாடியின் அந்த பிடிவாதத்துக்கு அவர்களும் வளைந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் தான். மற்றபடி வேறு விதமான ஒரு கருத்து சொல்ல முடியாது. எல்லாமே வந்து பணத்துக்கு அடிமை, மற்றபடி வந்து எடப்பாடியின் மனத்துக்கு அடிமையா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். மற்றபடி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்படியே கட்சி நகர்ந்து கொண்டு போனதுன்னா கட்டாயம் இப்பவே 5-6 பிரிவா போயிடுச்சு. ஓபிஎஸ், டிடிவி, அப்புறம் சசிகலா, மற்றபடி வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு, அதிமுக தொண்டர் குழு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கலைன்னா கட்டாயமாக அது சுக்குநூறாக உடையும். கட்டாயமாக அதிமுக என்று இருக்காது என்பது பகிரங்கமான உண்மை. அதற்கு தகுந்த மாதிரி எடப்பாடி தொண்டர்களின் முடிவின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும். தன்னிச்சையாக முடிவெடுக்கும் போது கட்டாயமாக அதிமுக என்ற கப்பல் அரசியல் என்ற கடலில் மூழ்கிவிடும் என்பது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். நன்றி.